இல்ல அதுதான். ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா ராமர் கோயில் திறப்பு நடந்துட்டு இருக்கு. ஆனா ராமர் கோயில் திறப்பு ஒட்டி இங்க என்ன அது பின்னாடி நடக்கிற ஒரு மத அரசியல நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த ஏன்னா இன்னைக்கு இதோட ராமர் கோயிலுக்கான ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்றத மீறி அதற்கு இல்ல இந்த இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு சிக்கலான சூழல் இருக்கு. ஸோ இது எங்க ஒரு மத சார்பின்மை அப்படின்ற ஒரு இந்தியா எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா நம்ம கேட்க வேண்டியது இருக்கு ஆக்சுவலி. இப்ப நடிகர்கள் பல பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுபோல வீடியோ வெளியிட்டிருக்காங்க ராமர் கோயில். இல்ல அது இப்போ கோயில் கூடாது என்பது நம்மளுடைய பிரச்சனை இல்லை. பராசக்தியிலேயே ஒரு முக்கியமான டயலாக் இருக்கு. கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கவலை. ஸோ அந்த கவலையின் அடிப்படையில் நம்ம கருத்து சரி அது தேவையில்லைன்ற அடிப்படையில் தான் அது ஏன் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணணுன்னு கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியாவில் இப்படி ஒரு கோயில் திறக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு கடவுள் நம்பிக்கை அதோட பார்க்கலாம். ஆனால் அது அரசியலாக்கப்படுறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குதான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அவர் இப்போ அவர் போனது அப்படின்றது அவரோட விருப்பம். அண்ட் லைக் என்ன சொல்கிறது, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம அவருடைய கருத்து ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ இதுவே அவர் கருத்துப்படி 500 ஆண்டுகள் பிரச்சனை தீர்ந்திருக்குதா சொல்கிறாரு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி தப்பு ரைட்டுன்றதை மீறி அதில் எனக்கு விமர்சனம் இருக்குது. இல்லை அந்த மாதிரி நியூஸ் உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் இப்போ திரௌபதி முர்மு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இருக்குதுல்ல, அது ரொம்ப மோசமானது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லா நிகழ்வுலுமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ராஜஸ்தான்லேருந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அந்த நிதியில் பிரசாதம் வாங்கக்கூடாது அப்படின்றதே மிக மோசமானது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அது சரியான செய்தியான்னு தெரில. அப்படி அந்த செய்தி சரியானதாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது.